1989 நானும் சேவல்ல ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்தேன். அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதையெல்லாம் பாராம சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரை பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் இன்றைய தினம் நம்மகிட்ட சவால் விடுது. எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபலமேற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள். மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று 1991 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இது சரித்திரம். அம்மாவை கொலை செய்த முயற்சிக்கு எத்தனை முயற்சி. அம்மா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் லாரி விட்டு அம்மா கார் மீது மோதினார்கள். அம்மா படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. அப்ப சிகிச்சை பெறுவதற்கு கூட அனுமதிக்காம அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணாங்க. அம்மா வெளியூர் போய் சிகிச்சை பெற்றாங்க. அதையெல்லாம் தாங்கிதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவராலையும் வீழ்த்த முடியாத இயக்கமாக, வலிமையான இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அம்மா மேல வைக்க பிறகு எவ்வளவு பிரச்சனையை நீங்க தூண்டி விட்டீங்க. கட்சியை உடைக்க பார்த்தீங்க, முடக்க பார்த்தீங்க, வழக்குகள் போட்டு பார்த்தீங்க. ஒன்னும் நடக்கல. அண்ணா திமுக என்பது இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பன அண்ணா திமுக தொட்டு கூட